ஹாய் வியூஸ், வெல்கம் டு த சேனல். நாம் இந்த வீடியோவில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஹனுமன் தெலுங்கு திரைப்படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரீசெண்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹனுமன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் தெலுங்கு ஃபேண்டசி மூவி. இந்த படத்தை வந்து பிரசாந்த் வர்மா இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் வந்து தேஜா சர்ஜா, அமிர்தா, வரலட்சுமி, வினய், ராஜ்தீபக் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, சூப்பர் வில்லனா வினய் வர்றாரு, சூப்பர் ஹீரோவை வந்து தேஜா சர்ஜா வர்றாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடக்க போகிற மோதல் தாங்க இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக ஹைலைட்டாக இருக்கும். நம்ம சூப்பர் வில்லன் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்ம சயின்டிஃபிக் முறைப்படி அவர் சூப்பர் ஹீரோவை மாறுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு. இருந்தாலும் பல நிமிஷத்தில் அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. சரி, உண்மையிலே சூப்பர் பவர் எங்கே கிடைக்கும்னு தேடிக்கிட்டு இருக்கப்ப நம்ம தேஜா சர்ஜாவுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்கிது. அந்த சூப்பர் பவரை அவர் அபகரிக்க எவ்வாறு திட்டமிடுறாரு அப்படின்றதான் இந்த படத்தோட கான்செப்ட். நம்ம தேஜா சர்ஜாவுக்கு வந்து ஒரு கல் கிடைக்கிது. ஹீரோயினை காப்பாற்ற போகும்போது கடலுக்கு அடியில் கிடைக்கிற ஒரு கல் கிடைக்கிது. அந்த கல் வந்து சூரிய வெளிச்சம் பட்டோடனே நம்ம ஹீரோ வந்து சூப்பர் மேனாக மாறிடுறாரு. மாறி பல வேலைகளை பார்க்குறாரு. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட சூப்பர் வில்லன் நம்ம ஹீரோவை எந்த அளவுக்கு தாக்குறாரு, அந்த ஊரையும் ரொம்ப படாத பாடு படுத்துறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சூப்பர் வில்லனும் சேர்ந்து அந்த ஊரை வந்து என்னெல்லாம் செய்கிறாங்க, உண்மையிலே சூப்பர் ஹீரோ சூப்பராக அந்த வில்லேஜை காப்பாற்றினாரா அப்படின்றத இந்த படத்தோட கான்செப்ட். இதில் இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, விபீஷ்ணன் வந்து எப்போ திருப்பி ஹனுமான் வர்றாரு அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு. இந்த படத்தில் அந்த ஸ்டோரியும் கொண்டு வர்றாங்க. ரெண்டாம் பாகத்தில் அந்த ஸ்டோரியை பார்க்கலான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு படம் வந்து ஒரு ஈகராக வந்து இந்த படத்தை ரெண்டாவது பாட்டுக்கு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. உண்மையிலே அந்த ரெண்டாவது பாட்டு வந்தால் தான் நம்மளுக்கு முழு கதையும் புரிகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. உண்மையிலே ஸ்டண்ட்லேருந்து ஃபேண்டசிலேருந்து அவங்க ஸ்டோரி சொல்கிறதுலேருந்து எல்லாமே படம் பயங்கரமாக இருக்குது. இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு இந்த படத்தில் எந்த சீன் பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.